ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி எங்கெல்லாம் நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்களோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஆல்ரெடி நம்ம 2 பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து லமிதியே அப்படின்ற ஒரு எக்ஸர்சைஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுவும் ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி. இப்போ நமக்கு நடந்தது தான். இதுல இருந்து சில விஷயங்கள நம்ம பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 11வது பதிப்பு அப்படின்னு பார்த்தாலே நமக்கு எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2001ல இருந்தே இத பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த லமிதியே இது வந்து 11வது எடிஷன். யாருக்கெல்லாம் நடைபெறும்? யாருக்கு இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டு ராணுவம்னாலே 2 நாடுகள் அப்படிதானே? இந்தியாவும் செஷல்ஸ். ஓகேங்களா? செஷல்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன தீவு, அழகான தீவு. சோ நிறைய பேர் வந்து டூரா போகக்கூடிய ஒரு முக்கியமான தீவு. சோ இந்தியாவுக்கும் செஷல்ஸ்க்கு இடையில நடைபெறுது. செஷல்ஸ் பாதுகாப்பு அகாடமி, செஷல்ஸ் டிஃபென்ஸ் அகாடமில தான் இந்த பயிற்சி வந்து நடைபெறுது. ஓகேங்களா? சோ ஒரு 12 நாட்கள் பயிற்சி நடைபெறுது. 9ஆம் தேதி நமக்கு ஸ்டார்ட் ஆயிருது. 20ஆம் தேதி வரை நடக்கும். இந்த லமிதியே அப்படின்னா அந்த கிரியோல் லாங்குவேஜ்ல நட்பு அப்படின்ற மாதிரி மீனிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அந்த உடனே ஞாபகம் வச்சுக்கோங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செமி அர்பன் என்விரான்மென்ட். அதுல பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒருங்கிணைப்பை மேம்படுத்துறதா இதோடைய மெயின் நோக்கம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐநாவுடைய அமைதி காக்கும் படையில 2 நாடுகளுக்கு இடையே ஒரு ஒத்துழைப்பை வந்து இம்ப்ரூவ் பண்றது. இதுதான் மெயினான நோக்கமாட்டு இருக்குது. ஓகே, சில ஃபேக்ட்ஸை பாருங்க. இங்க நமக்கு வந்து கொஸ்டின் ஏரியா. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா முதன் முறையா 3 படைகளும் ராணுவம், கடற்படை, விமானப்படை 3 படைகளும் சேர்ந்து பங்கேற்குது இந்தியாவில இருந்து. இந்திய ராணுவம் அஸ்ஸாம் ரெஜிமெண்ட், இந்திய கடற்படை ஐஎன்எஸ் ட்ரிகான் போர்க்கப்பல், அதுக்கப்புறம் இந்திய விமானப்படை C-130 போக்குவரத்து விமானம். சோ இந்த இவங்க எல்லாம் வந்து பங்கேற்றிருக்காங்க. என்ன ஸ்பெஷல்னா முதல் முறையா 3 படைகளும் சேர்ந்து வந்து இதுல கலந்துக்கிறாங்க. ஒண்ணு எப்பவுமே நடக்கும். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நமக்கு இது வந்து நடந்துட்டே இருக்கும். சோ 2001ல இருந்து நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? சோ உங்களுக்கான கொஸ்டின் அதாவது ஆக்சுவலா இவ்வளவு நம்ம படிச்சுட்டு போயிருப்போம். கடைசியில டிஎன்பிஎஸ்சில சிம்பிளா கேட்டு வைப்பாங்க. லமிதி அப்படின்ற ராணுவ பயிற்சி எந்த நாட்டுக்கு இடையே நடைபெறுது? இந்தியாவுக்கும் செஷல்ஸ்க்கும் இடையில நடைபெறுது. ஓகேங்களா? கொஸ்டின் டஃபா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சோ இதே நம்ம படிச்சு வச்சுப்போம். இதை படிச்சு வச்சாதான் இந்த ஹோல் கான்செப்ட் நமக்கு வந்து புரிஞ்சு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துல இருக்கும். ஓகேங்களா? சோ பாத்துக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.